அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருவழி என்றும் குருவரில் குரு நேசிப்பும் குருவை போன்ற அன்பார்ந்த குருவாரி சென்றே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி. எத்தனை பேருக்கு பணம் பொருள் நகை வேணும்? சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ளதான். எப்படி? ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள பல மடங்கு யோகம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போறார்? ஏன் யோகம் இருக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? சனி சுக்கிரன் பார்வை. எப்படி? சனி பகவானும் சுக்கிரவானும் நேரடியா பார்த்து இருக்கிறதுனால வக்ரமான சனி நீசமான சுக்கிரன் ரெண்டும் இணையும் போது விபரீத ராஜயோகம் இந்த 12 ராசிக்கு வந்துருங்க. ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு தொழில், உத்தியோகம், வருமானம் எல்லாமே சனி பகவான் தான். சுக்கிரன் ஆசை. எப்படி? ஆசைப்பட்ட திடீர் லாட்டரி யோகம், பெருகொண்ட பணம், இன்கம், ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். இந்த கிரக பயிற்சி ஆகஸ்ட் மாசம் 30 இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகம் வருவது? தயவு செய்து சொல்றேன், ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது ராசி தான் தனுசு ராசி. எப்போதும் பாருங்க, தனுசு ராசிக்காரங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் கொண்டவங்க எதனா தனுசு ராசி மட்டும்தாங்க. ஏங்க இவங்க தன்னம்பிக்கையான குணம் இருக்கும்? இந்த ராசி அதிபதி பாருங்க குரு பகவான வர்றாரு. 1 அதோட சிம்பிளா பாருங்களேன், ஒரு அம்பு குறி வரும். அப்ப எதிரையுமே ஒரு குறி வச்சு ஒரு விஷயத்தை இறங்கிட்டு அந்த விஷயத்த முடிக்காம வெளில வர மாட்டாங்க தனுசை பொறுத்தவரை. ஒரு 10 பேருக்கு லீடரா இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா தனுசு ராசி மட்டும்தான். நிர்வாக திறமை இவங்கள்ட்ட நம்ம அதிகமா பார்க்கலாம். இவங்க குடும்பத்தை இவங்கதான் தாய் தகப்பன் மாதிரி இருந்து கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி தனுசுக்கு மட்டும் அதிகமா உண்டு. ஒரு விஷயத்தை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே குணமும் தனுசு ராசியில நிறைய இருக்கு. பயங்கரமான திறமையான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நீங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் முக்கியமான கிரகம். எதுங்க முக்கியமான கிரகம்? நல்லா பாருங்க, உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி. 6ஆம் இடம் என்ன இருக்கு? நீங்க எப்படிப்பட்ட வேலை பார்ப்பீங்க உங்களுக்கு புரியும். எப்படி? உங்களுக்கு முக்கியமான கிரகம்னா சுக்கிர பகவான் தான். உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை இருக்கும்? உங்களுக்கு கடன் இருக்குமா, பகை இருக்குமா, எதிரி இருக்குமா, வம்பு இருக்குமா, வழக்கு இருக்குமா, பிரச்சனை இருக்குமா, கேஸ் இருக்குமா, எல்லாமே இந்த 6ஆம் இடத்தை வச்சு நம்ம நிறைய சொல்லலாம். ஏன்னா இதுக்குன்னா அதிபதி யார் வர்றது? சுக்கிர பகவானா வர்றாரு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு லாபத்தை காட்டக்கூடிய பாருங்க, உங்களுக்கு கெட்டதும் அவர் வர்றாரு, நல்லதுக்கும் அவர் வர்றாரு. பெருங்குண்ட பணம் கிடைக்குமா கிடைக்காதா? 11ஆம் இடம். மூத்த சகோதரர் எப்படி இருக்கும்? படிப்பு கல்வி எப்படி இருக்கும்? ஒரு வழக்குல நம்ம எப்படி ஜெயிப்போம்? நமக்கு ப்ரமோஷன் வருமா, லாபம் வருமா? எல்லாமே இதுக்கு அதிபதியான அந்த சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் அர்த்தாஷ்டம சனி பகவான இந்த சுக்கிர பகவான் நேரா பாக்குறாரு. எப்படி? உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியான சூரிய சனி 4ஆம் வீட்டுல சனி பகவான் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு வருமானத்தை கட்டுறது, இன்கம் காட்டுறது, முயற்சி கட்டக்கூடிய அதிபதியான அந்த சனி பகவானை சொல்லணும். அந்த அதிபதி இந்த சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பயிற்சி பாக்குறாரு. எப்ப? ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதி வரை இந்த சுக்கிரனுடைய பார்வை சனி பகவான் மேல விழுவுது. அதுவும் வக்ரமான சனி மேல அவர் பார்வை கொடுக்கிறார். என்னமா அதுல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு பிளஸ்? பொதுவா 6ஆம் வீட்டு அதிபதியோ 8ஆம் வீட்டு அதிபதியோ 12ஆம் வீட்டு அதிபதியோ மறைஞ்சு நீசமான அது நீச பங்க ராஜயோகத்துல வரும். தனுசு ராசியை பொறுத்தவரை இங்க சுக்கிரன் நீசமான வேலையை செய்ய மாட்டார். எல்லாமே உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் அவர் செய்வார். கெட்ட விஷயம் இந்த 6 சொன்னது வம்பு, வழக்கு, கோர்ட்டு, வேசு, பிரச்சனை, வேலை, இந்த பிரச்சனைல ஒரு முடிவா முடிச்சு விட்டுருவாரு. எல்லாமே சரி பண்ணி விட்டுருவாரு. நான் சொல்லல 6ஆம் வீட்டு அதிபதி போய் நீசமானா அது விபரீத ராஜயோகமா மாறும். அப்படியே எல்லாமே இங்க கெட்டது வராது, எல்லாமே நல்லது வரக்கூடிய நேரம் தான் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு. ஏன் தெரியுமா சுக்கிரன் உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு? உங்க ராசி அதிபதி உச்சத்துல இருக்காரு. அடுத்து சனி பகவான் அவர் பாக்குறாரு. உங்களுக்கு பாருங்க 10ல சுக்கிரனுங்க. எப்படி? கேந்திர யோகத்துல சுக்கிரன், கெட்ட இடத்துல இல்ல. எப்படி? கேந்திர பாகவத்துல சுக்கிர பகவான். ஏன்னா 8ஆம் இடத்துல யாருக்கு குரு ஓப்பரா சொல்ல போனா இந்த சுக்கிர பகவான் யாருடைய ஜாதகம் இந்த கேதுடைய பிள்ளை இதுக்கு முன்னாடி பாருங்க 9ஆம் இடத்துல போயிருந்தா பாருங்க. 10ஆம் இடத்தை அப்படியே மைனஸ் பண்ணி விட்டாரு பாருங்க. 10ல என்னங்க இருக்கு? இப்ப ரீசெண்டா உங்க மாமனார் மாமியார் உள்ள சண்டை போட்டீங்களா? கேட்டு பாருங்க. தாய்மாமன் உள்ள ஒரு பிரச்சனை கேட்டு பாருங்க. உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை கேட்டு பாருங்க. இப்படி வயிறு சார்ந்த பிரச்சனை, வேலை உத்தியத்துல பார்க்க அதிகாட்ட ஒரு பிரச்சனை, படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை இருந்துச்சா கேட்டு பாருங்க. நம்ம கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் தள்ளி போதான் கேட்டு பாருங்க. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஒரு மனக்குழப்பம், மனதனுமாற்றம் கேட்டு பாருங்க. யாரு கேட்கணும்? தனுசு ராசி கேட்டு பாருங்க.
ஏன்னா ஜூலை 23 புதன் வக்கரமா இருந்தார். அப்ப தொழில், படிப்பு, கல்வி, நண்பர்கள், கூட்டாளி, ஒரு பிரச்சனை, வேலை தடங்கள், இது எல்லாமே கொஞ்சம் ஒரு குழப்பம் தடுமாட்டத்துக்கு போனது யாருன்னா தனுசு தான். இப்ப என்ன தெரியுமா, புதனுடைய நட்சத்திரத்துல யார் போறது? குரு போறாரா? அந்த புதன் வக்கர நிவர்த்தியாகி நேரா அவரு குருவை சேர்ந்து உட்காந்துருக்காரு. சரியான பாருங்க, நிறைய பேர் நகை வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. நீங்க எடுத்தோம் அப்படி சொல்றீங்க, அது உள்ள பிரச்சனை சரியாக நான் சொல்லுவேன். ஏன்னா 4ஆம் வீட்டு யார் பாக்குறது? சுக்கிரன் பாக்குறாரா? லாபம் பெருங்கொண்ட பணத்துக்குள்ள அதிபதி நேரா 4ஆம் இடத்தை பாக்குறாரா? 4 வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், விற்க முடியாத இடத்த வித்து முடிப்பீங்க. இதை வந்து சுக்கர பேச்சு, இதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா 2ங்கிறது இடம், 4ங்கிறது வீடு. அந்த அதிபதி யார் பாக்குறது? சுக்கிரன் பாக்குறாரு. யாரு? 6 கூடியவர் 11 நேரம் பார்வையை கொடுக்குறாரு. அடுத்து குருவுடைய பார்வை. அப்ப நீங்க எதுல காசு பணத்தை போடணும்? வீட்டுல, இடத்துல, பூமியில, வண்டியில, வாகனத்தை, சொத்துல உள்ள பிரச்சனையை மூவ் பண்ணி நடத்தினா கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. உங்க மாமனார் சொத்து இல்ல உங்களுடைய சொத்துல உள்ள வழக்கு தீரும். நீங்க எத்தனை பேர் தனுசு அதைதான் நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நல்லா செம்ம லக் இருக்கு. நிறைய பேர் ஆடம்பர காரு, பங்களா இது மாதிரி வாங்குற பிளான் இருந்தால் ஜூன் அந்த ஆகஸ்ட் மாசம் 30 கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். நீங்க தேடி போனா அது உங்களை தேடி வரும் நான் சொல்லுவேன். இதையும் தாண்டி வேலை இதுல ப்ரொமோஷன் வரும் பாருங்க. எப்படி எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்? கண்டிப்பா 100% ப்ரொமோஷன் உண்டு. யாருக்கு? தனுசு ராசிக்காரங்க. ஏன் ப்ரமோஷன் வரும்? நல்லா பாருங்க. 11 குடையவர் எப்படி? 11 குடையவர் வேலைக்குள்ள அதிபதியான சனிபகவானை பார்ப்பதால், அதுவும் பாக்கியாதிபதி விசாரத்துல எப்படி 9ஆம் வீட்டு விசாரத்துல சூரிய பகவான் நட்சத்திரத்தை வாங்கி அவர் பார்ப்பதால் ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதிக்குள்ள வேலை உத்தியத்துல ப்ரமோஷனும் நல்ல அனுகூலமா உங்க பக்கம் தேடி வரும். அதே மாதிரி அந்த விசா பிரச்சனை சொந்த குடியும்போது சரியாகும். வெளிநாட்டுல உள்ளவங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி வேலை மாறப்பான்னு நீங்க சொல்லிருங்க. தெரிஞ்சவங்க எத்தனை பேர் தனுசு சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கான மாற்றம் சூப்பரா வேலை செய்யும். பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஆதாரத்தோட சொல்றேங்க. ஏன்னா இந்த கிரகம் இது இருக்குது, இந்த வேலையை செய்ய போகுது. திருமணம், காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் ஆகஸ்ட் 30 கிடைச்சிருன்னு சொல்லுங்க. திருமணம், குழந்தை பாக்கியம் ரெண்டுக்குமே நான் சொல்றேன். 7 செவ்வாய். ஏன்னா பெண்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் முடிஞ்சுன்னு சொல்லுவோம். இப்படி பெண்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிறைய பேர் பெண்களுக்கு டக்குன்னு கிடைச்சிடும். இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். பார்த்துக்கணும். கடன் இருக்காது, பகை இருக்காது. நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி வருமானம், காசு பணத்துக்கு அதிபதியை பார்ப்பதால கண்டிப்பா எங்க போய் நீங்க லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. உடல் ரீதியா எந்த ஒரு மருத்துவ செலவு இனிமே மேக்சிமம் வராது. பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. நிறைய பேருக்கு பாருங்க, இப்ப புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இனிமேல் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து நீங்க மூவ் பண்ணுங்க. தொழில இனிமேல் லாபம் கிடைக்கும். எந்த ஒரு நஷ்டமும் உங்களுக்கு வராது. ஏன்னா தனுசு ராசி எது சம்பந்தம் படிப்பீங்க? மருத்துவ படிப்பு படிக்கிறீங்களா? சூப்பரா இருக்கும். மருத்துவ படிப்புல நல்ல ஒரு அனுகூலம், நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பா உண்டு. புதுசா நீங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா பாருங்க நல்ல ரிசல்ட் நல்லா இருக்கும். அடுத்து பாருங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க. அடுத்து அரசாங்க சம்பந்தம் எந்த ஒரு முயற்சி பண்ணுவோம். அரசியலுக்கும் அரசாங்கம் ஒரு சூப்பரா இருக்கு. யாருக்கு? தனுசு ராசி பொறுத்தவரை. அதையும் தாண்டி நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவர்கள், இந்த துறை படிக்கிறவங்க, வேலைக்காண்டி முயற்சி பண்ணக்கூடியவங்க எல்லாமே சூப்பரா இருக்கு. அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங், ஐடி ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு விட்டுறாரு. ஏன்னா எந்த ஒரு கெட்டதை என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நல்லா கிரக அமைப்பு நல்லா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா யோகமா சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறாரு. இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க, ஜாக்பாட் 100% ஜாக்பாட் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? 2ஆம் இடம் யார்? சனி பகவான் தானே. சுக்கிரன் பாக்குறாரா? 11 கூட 2ஆ பார்த்தா கண்டிப்பா லாட்டரி யோகம் வருமா வராதா? பெருங்கொண்ட பணம் வரப்போகுது. அப்ப வெளிநாட்டில் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் யோகமா இருக்கிறோமோ அதை பார்த்து எடுக்கணும். சம்பந்தமா எடுக்கக்கூடாது. அடுத்த குருவுடைய பார்வை நேரம் விழுதா? எங்க 4ஆம் இடத்துல விழுந்து 2ஆம் இடத்துல விழுதா? கண்டிப்பா 100% லாட்டரி யோகம் இருக்கு. யாரு? தனுசு ராசி போதோ இது வந்து நான் அந்த சுக்கிர பயிற்சி முடிவுல கண்டிப்பா அடிச்சிடும். நீங்க எல்லாருமே உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு மூவ் பண்ணி எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிச்சிடும். நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்த யாரு? தனுசு ராசிக்காரன். இப்ப தைரியமா இருங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும். இனிமேல் தோல்விக்கான ஆப்ஷன் கிடையவே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட்சத்திர பலம் பார்க்கணும். மூணு நட்சத்திர பலம் எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும். நான் பார்த்தவன் எந்த வேலையும் செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். யாரு? 3 நட்சத்திர பலம் கண்டிப்பா நல்ல திறமையான குணம், நிறைய டேலண்டான குணம் நிறைய இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப கேது சுயசாரம் வாங்கி நிக்கிறாரு. இப்ப சுப செலவு, சுபகாரியம், வேலை, உத்தியோகம், வருமானம், இன்கம், வெளிநாடு, வெளியூர், இடமாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா அமைச்சிருக்காரு. யாரு? மெயினா அந்த 3 நட்சத்திர பலம் சொல்றேன். டைம் பக்காவா இருக்கு. ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமாவே. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, படிப்பில் ஒரு மாற்றம் வாங்குறது, தொழில மாற்றம் எல்லாமே 3 நட்சத்திர சூப்பரா இருக்கு.
அடுத்து பூராடம் சிறப்பு, ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையா இருக்கணும், கலைகளை விரும்பக்கூடிய குணம் நிறைய இருக்கும். யாரு பூராடத்துல பிறந்தவங்க நல்ல டைம் இனிமே வேலை செய்யுங்க. சுக்கிரன் நீசமா இருக்கிறது கொஞ்சம் பாத்துங்க. நண்பர்கள், கூட்டாளி, காசு பணம் கொடுக்கவாங்க, கொஞ்சம் கவனம் தேவை. உடம்புல ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா சுக்கிரன் நீசம் ஆகும்போது யாரு ஜாதகம் சரியில்லையோ கொஞ்சம் ஒரு பலவீனத்தை காட்டுவார். மற்றபடி பார்த்தா தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் கிரகமைப்பு நல்லா இருந்தா கண்டிப்பா வந்து திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கின ஆப்ஷன், இடத்துல பூமியில் உள்ள வழக்கில் செய்யக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு, சாதாரணமா இருக்கு. பாத்தீங்கன்னா யாரு போராட்டத்துல பிறந்தவங்க சொல்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இனிமே கஷ்டம் வராது. அடுத்து உத்திராடத்தை பிறந்தவங்க, உத்திராடத்தை பிறந்தவங்க தைரியமா சொல்லுங்க, எதுவுமே உங்களுக்கு இனிமே கெட்ட பலனே கிடையவே கிடையாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. பம்பு, வழக்கு, பிரச்சனை, போட்டி, போராட்டம், திடீர் பிரச்சனை, திடீர் மருத்துவ செலவு, உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். இனிமே நடக்காது. இனிமே வருமானம் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், அரசியல் நல்லா இருக்கும். ஒரு தலைமை குருவுக்கு இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும், ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 17 அப்புறம் லாபம், வருமானம், பொருளாதாரம், வீட்டுல நல்ல விஷயம், நல்ல காரியம், சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே தேடி வரும். நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரும். யாரு இந்த உத்திராடத்தை பிறகு அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகம் சூப்பரா இருக்கு, பாத்துங்க. நீங்க கவலைப்பட உங்களுக்கு பெருசா பாதிக்காது. நீங்க அனைவருமே இந்த 3 வருஷத்துல பிறகு அனைவரும் உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிட்டு மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கு. பார்க்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.